இருக்கு. பாக்கியம் மடு வளருது பாக்கியம். அட போடா நீ ஒரு மனுஷனுக்கிட்டே. வீட்ல கிளி மாதிரி. பந்தம் ராக பந்தம் இந்த சொந்தம் தந்த சொந்தம். ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி. ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி. இந்த பந்தம் ராக பந்தம் இந்த சொந்தம் தந்த சொந்தம். நாதம் என் ஜீவனே மாமா என் தேவனே. உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருரி பூவும் ஆளானதே. நாதம் என் ஜீவனே மாமா என் தேவனே. ராகம் பாடும் நேரம் பாறை பாலூருரி பூவும் ஆளானதே. நாதம் என் ஜீவனே. இந்த பாட்டுக்கு அவ்வளவு அருமையா மணிவண்ணா சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலுமே தினமும் சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? எங்க நாடகத்துல சம்பளம் கேக்குறேன்னு போட மாட்டேங்கிறிய நீனு. ஒரு நாடகம் சொன்னாப்புல ஹரிச்சந்திரா இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு தான் சொன்னேன். அதோட போனை வச்சுட்டாப்புல. அதுல இருந்து என்ன கூப்பிடுறதே இல்ல. குட்டி குட்டிப்பாட்டன் வாரிசு தொண்டமான் இவர்கள் சார்பாக மிருதக சக்கரவர்த்தி அல உழுது போட்டு போட்டு அல உழுதும் போட்டு ஆட்டுறமோ நல்லா போட்டு காலத்து
நல்ல விளையல் சட்டி முட்டி சாமானெல்லாம் மனப்பற வட்டி கடையில கட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 4-5 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 4-5 வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில 13 ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில 13 ஆச்சு பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்கம் சொன்னவங்க 8300 லட்சம் தந்தி அரசாங்க லோனு வாங்க 2000 அரசாங்கம் சொன்னவங்க 8300 லட்சம் தந்தி 13 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க 13 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க அதுல கூட 65,000 முடிச்சுக்கிட்டாங்க கட்டாளைக்கு அதுல கூட 65,000 முடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவலிய காலையில இட்லி திங்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மந்திரிக்கு தலைவலியா மதிய சோறு திங்கவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தி என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தி ஏழ வர்ற கஷ்டத்தையும் போ யாரு கேட்கிறா இந்த விவசாயம் வர்ற கஷ்டத்தையும் போ யாரு கேட்கிறா அப்படி ஜோர் அப்படியா பாசத்துக்குரிய அன்பு தாய்மார்கள் தவளைவீரம்பட்டி ராணி மூக்காயி வீரமலைப்பட்டி அன்னக்கொடி ஆதரவற்ற என்னுடைய எம்கேஆர் அன்பலயத்துக்காக இன்று இந்த 3 தாய்களும் சேர்ந்து உண்மையிலே அவங்க செய்யக்கூடிய புனிதமான வேலை நம்ம அருவருப்பாக எந்த ஒரு பொருளையும் வீட்டிலிருந்து தூக்கி போட்டாலும் அதை நமக்காக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அதையெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நல்ல 3 தாய்க்கும் நெஞ்சார்ந்த நன்றி ரூபாய் 501 நன்கொடை கொடுத்த ரொம்ப நன்றி அம்மா. அதனை தொடர்ந்து இந்த திருவிழாவை சொல்லணுமா தா மஞ்சள் கலர் நோட்டீஸ் திருச்சி மாவட்டம் இந்நேரத்தில் என்ன அலோன்ற பழைய கப்ளிங்க டொங்க சார் என்னது எங்கே போன அடிக்கிறேன் 108 என்ன திருச்சி மாவட்டம் மலப்பாறை வட்டம் தவளைவீரம்பட்டி கிராமம் வீரமலைப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ சூரிய குபேர சூட்சுமண விநாயகர் ஸ்ரீ வடுவச்சி அம்மன் கடம்பமரத்து பட்டியில் வீற்றிருக்கின்ற ஸ்ரீ நல்லாண்டவர் ஸ்ரீ கருப்பணசாமி ஸ்ரீ காத்தவராயன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ தீப்பாச்சி அம்மன் ஆலய திருவிழா அழைப்புதல் வருகின்ற ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2024 திங்கட்கிழமை வீரமலைப்பட்டியில் உள்ள குலதெய்வங்களுக்கு கடம்பமரத்துப்பட்டியில் உள்ள நமது குலதெய்வத்துக்கும் திருவிழா நடைபெறுது. அது சமயம் மெய் அன்பு கொண்ட பக்தர்களும் 10 கோடி பெருமக்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அன்புடன் ஊர் பொதுமக்கள் வீரமலைப்பட்டி கடம்பமரத்துப்பட்டி. நன்றி, வணக்கம். இனிமே 100 ரூபா வந்தா வாங்காத. ஆமாம், 500 1000 வந்தா வாங்கு. பைனான்ஸ் ரொம்ப டைட்டு ப்ரோ. அப்போ வராதா? காசை வெட்டி போடு. எம்கேஆர் கலை உலகின் சால சிறந்தவன் நீ. அப்படித்தான் எழுதியிருக்கு. நான் அதில் உள்ளது மாதிரி தான் படிப்பேன். கலை உலகின் சால சிறந்தவன் நீ,
கருணை உள்ளம் கொண்டவன். யாரடா கொண்டேன்? வாழ்க வளர்க. கடவுளின் ஆசீர்வாதமும் எரும மாடு ஆசீர்வாரு எருமைன்னு இருக்கு. இப்ப யார் முருகமலையா? எருமை என்றும் கிடைக்கும். அருமை அண்ணே, என்னண்ணே அருளோட? ஆமா, கடவுளின் அருளோடு. அருமை. சரி விடு, வீச்செழுத்து மெடிக்கல்ல வேலை பார்த்துட்டு போகல கிடைக்கும். தலிவாசல் அமல்ராஜ் ஐஸ் கடை கரையும் தானது. ஏப்பா இந்த மாதிரி சிட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்கிறீங்க? அதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அண்ணே இங்கே மிருதங்க அண்ணே மணிவண்ணன் அவர்களுக்கு 100ம் எனக்கு 100ம் அம்பளிப்பாளத்திருக்கிறார்கள். டெய்லரு இந்த ஜிப்பாவை தைக்க 320 ரூபா வாங்கினேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ புழு புழுன்னு என்னை ஏன் வாத்தியாரே சொல்லுங்க. ஒரு பெட்டி இதாயிருச்சு. காசை தேர்த்து கொடுக்குன்னு நினைப்பேன். அவன் பயங்கரமா இருக்கானடா. கதைக்கு வாரேன். ஒரே விஷயம் ஐயா, இங்கே இருக்க ஒரு ஐயா, கவுன்சிலர் ஐயாவா? கவுன்சிலர் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லி விட்டாரு வேமா அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லணும்னு. ஒரே விஷயம், நாங்களே நகைச்சுவை பண்ணுறோம். இந்த வள்ளி நாரதர் ராஜவாட்டுக்கு கூகுள் பே போன்பேல அமௌண்ட்டை போட்டு விட்ருங்க. அவங்க வீட்டிலேயே படுத்து அவங்களுக்கு குடும்பம் கொட்டி இருக்குங்கய்யா. ஒரே விஷயம், இன்னைக்கு வந்து புராணத்தை கேட்க ஆள் இல்லை. உண்மை அதே. எங்கே இருக்கு? நீ ஒத்தையில் பயந்துட்டு உட்காந்துருக்க விடியட்டும் போட்டோம்னு. அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுதான்? ஆரம்பத்தில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு? அப்போ நீ உட்காந்துருக்கிய என்னப்பு புராணம்? சரி, நீ பார்த்துட்டாலும் நாளைக்கு போய் பரிச்சை எழுத போறியா? புராணம். இப்போ நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. நான் ஒரு கேள்வி கேட்கவா? சரி லேசா நீர் கசிவு ஏற்பட்டுருச்சு. கதைக்கு வாரேன். இந்த இடி விழுந்துருச்சுல கதையில டச்சுன்னு ஏன்னா நான் சத்தியே இருந்தியா என்ன ப்ரோ? குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். சூப்பர். எங்க அம்மா வேறு நங்கை மோகினி. ஊர் உலகத்துல எல்லாரும் எத்தனை பிள்ளைய பெத்து வளர்த்தீங்கன்னு தெரியாது. ஆனா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் 7 பிள்ளைய பெற்றிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க். குடும்ப கட்டுப்பாடு பண்ணல, கட்டுப்பாடு இல்லாம கிடமாடு மாதிரி தெரிஞ்சிருக்கேன் எங்க அப்பா. எங்க அப்பா கேவலப்படுத்துற அளவுக்கு நீ வந்துட்ட. 7 பிள்ளை வத்தார், 7 ஆம்பளை பிள்ளைய. பொண்ணு இல்லை, அவனும் தாயமா போட்டிருக்கேன். 12ஆ விழுந்திருக்கு. ஏன் எங்க அப்பா சாதக நோட்டை எடுத்துட்டு போய் சோசியத்தை பார்க்க போயிருக்காரு. 7 பேரும் ஆளுக்கு ஒரு போக்கில் போறாங்களே, பெத்த தாய் தகப்பன் சொல்ல கேட்க மாட்டாங்களே. சோசியத்தை போய் நோட்டை கொடுத்துருக்காரு. சோசியர் எங்க அப்பா ஒரு அறை விட்டுருக்கேன். எங்க அப்பா பதட்டத்தில் எங்க காது ஊத்து மொய் நோட்டை தூக்கிட்டு போயிட்டேன். சாதக நோட்டு கிடையாது. சரின்னு சோசியரை அடிச்சு விட்டானே. மறுபடியும் ஓடியாந்து மோகினி சாதக நோட்டு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அந்த பானைக்குள்ள இருக்குன்னு எங்க அம்மா சொல்லியிருக்கு. படக்குன்னு நோட்டை எடுத்துட்டு போய் சோசியரை மூஞ்சியில தூக்கி எறிஞ்சிருக்காரு எங்க அப்பா. நோட்டை கரெக்டாக எடுத்து வந்திருக்கேன், 7 பேத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றான்னு. மறுபடியும் ஜோசியர் ஒரு அறை விட்டுருக்கேன் எங்க அப்பாவை. மறுபடியும் எடுத்துட்டு போனது எங்க அம்மாவுக்கு சுகருக்கு பெரியாஜிபத்தில் வாங்குற மாத்திரை சட்டை. கடைசி வரைக்கும் சாதக நோட்டை எடுத்துட்டு போக விட மாட்டேன்டா. திருப்பி எங்க அப்பா ஓடியாந்து ஒன்ட்டு என்னடி கேட்குறேன் என்ன கூறுகட்ட மகளே, நானே நோட்டை தேடிட்டு போறேன்னு. எங்க அப்பா இந்த ஓலை குடிசை தானே, நாங்கள் ஓலை குடிசையில் இருக்க அம்புட்டு நோட்டையும் அழிட்டு போயிருக்காரு. போய் சோசியர்கிட்ட அடி தூக்கி போட்டிருக்காரு. இப்போ பார்த்து சொல்கிறா சாதகத்தன்னு. சோசியர் பொண்டாட்டி விளக்க மாற்ற எடுத்து எங்கள் அப்பால வெட்டியிருக்கு. இப்போ கொண்டு போனது நாங்கள் 1வது படிக்கிற பாட புஸ்தகம் நோட்டு. கடைசி வரைக்கும் சாதக நோட்டை காட்டவே மாட்டேன். ஒரு வழியா எங்கள் அப்பா சாதக நோட்டை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. சோசியர் விரிச்சு பார்த்தார். நம்பிராஜன், உங்களுக்கு 7 ஆம்பளை பயலுங்க, இது 7 பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்ட இருக்குன்னு இருக்கேன். எங்கள் அப்பா அப்படியே வேர்த்து நின்றுருக்கார். என்ன கண்ட இருக்கு சோசியரே? 7 பேர் ஆம்பளை பையலா ஜாதகத்தில் இருக்காங்க. இவங்க இருந்தாங்கன்னா ஆவணி 7ஆம் தேதி உன்னை கொண்டு வரும்னு இருக்காரு. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். இம்மிடியட்டாக
உன் பொண்டாட்டியை கூட்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளையை ட்ரை பண்ணு அப்படின்னு. எங்கள் அப்பா விறுவிறுன்னு ஓடியாந்து சாதக நோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேயே போட்டுட்டு என்ன பண்ணாருந்தே அவர்கிட்ட கேட்கணும். இரு, நீ ஏன் பதட்டப்படுற? டேய், என் குடும்பம் கேவலப்படுறது உனக்கு முக்கியமான விஷயமான? விறுவிறுன்னு ஓடி போய் எங்கள் அம்மா 100 நாள் வேலை பார்த்துட்டு வந்து குடிசை வீட்டில் படுத்து இருமிட்டு கிடந்திருக்கு, டயர்ட். எங்கள் அப்பா போய் மோகினி மோகினின்னு கட்ட வரல உருவி இருக்கார். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, என்னடா இலவு மைனே? இல்லை மோகினி, 7 பேர் ஆம்பளை பையன் இருக்கிறதுனால ஜாதகத்தில் என்னை சோசியர் ஆவணி மாதம் கொண்டுருட்டேன், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, ஒரு பொம்பளை பிள்ளையை லைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு. இனிமேல் கருப்பு பையில் இடம் இல்லை, வேணும்னா கரூரில் எடுத்த சவுளி பை இருக்குது, அதில் வேணா கிச்சாமிச்சாங்க எதாவது பண்ணிட்டு போறியா? எங்கள் அப்பா வெறி கொண்ட வேங்க. ஏன்னா எங்கள் அப்பா ஏற்கனவே அலங்காநல்லூரில் மாடு ஒடிச்சு ஃபஸ்ட்டுக்கு பரிசு வாங்கினவர். எங்கள் அம்மா படுத்து கிடந்த பொம்பளை மேலே பாஞ்சிருக்கேன். எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, போறையா உலக்க எடுத்து வெதரில் அடிக்க விடான்னு. சரின்னு எங்கள் அப்பா துணிச்சலாம், இந்த உலக்கை இருந்தா தானடி நீ அடிப்ப அப்படின்னு அந்த உலக்கையை ஒன்று தூக்கி எரிஞ்சிருந்தா எந்த சேதமும் இல்லை. அந்த உலக்கையை கைகிட்ட பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு திகுன்னு ஓடி இருக்கேன். ஏத்த விட்டு அங்குச்சாமி வீடு கட்ட வானம் தோண்டி போட்டிருந்த குழியை மறந்துட்டேன். எங்கள் அப்பா அந்த குழியை தாண்டிலாம்னு உலக்க இப்படி இருக்கு, எங்க அப்பா அப்படி தாண்டி இருக்காரு. இப்ப எங்க அப்பா வீட்டுல இப்படி கிடக்காரு. எங்க அப்பா சொன்னாரு 2 பக்கமும் 60ன்றாரு. நான் ஒரு கவட்ட குச்சியை வெட்டி முட்டு கொடுத்து வந்திருக்கேன். ஆனா எங்க அப்பாவுக்கு வீக்கம், வெதர் பௌத்திரம் வீக்கம். அவரு போய் அதோட வெளியே இருந்திருக்காரு. இப்படி வெளியே இருக்கும்போது 2 சின்ன பயில பள்ளிக்கூடத்து பயில காட்டுக்குள்ள போனவங்க என்ன பண்ணாங்க, முள்ளலி நினைச்சு அங்க கருங்கல் கிடந்திருக்கு. இந்த எலியை எப்படியாவது எரிஞ்சு கூடி போகணும், சட்டான்னு எரிஞ்சிருக்காங்க. என்ன ஆச்சு இருந்தே அப்ப பார்சல் அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். நீதான் பக்கத்தூர்ல வெளியே இருந்தவனா? ஆனா ரஞ்சித் ப்ரோ, புரிஞ்சு நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா, அவர்தான் தலைவர். 7 ஆண் குழந்தை. எங்க என்னதான் சொல்லுவார், மகனை வீரத்தேவா அப்படின்றாரு. அப்பா தங்கச்சி வள்ளியை காட்டுக்கு கூட்டிட்டு போனோம். தினசரி வள்ளியை காட்டுக்கு கூட்டு போச்சுறீங்களே, எனக்கு வயசாகிட்டு இருக்கு, எனக்கு ஒரு பொம்பளையை பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னேன். அப்படியே கேட்டீங்களா? வெக்கமா இல்லை? வெக்கமா இருந்தா என்ன மாதிரி உன் கூட நடந்துக்கு வரேன் ப்ரோ. சொல்லுங்க. எங்க அப்பா அந்த வலியோட என்ன ஆச்சு? எங்க அம்மாவும் போய் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு உங்களுக்கு? மணப்பாறையில் தான். அடடா. எங்க அம்மா எங்க அப்பாவும் போகும்போது பூக்கடையை அடைச்சிட்டாங்களாம். சரி. அப்புறம் எங்க அம்மா அங்கே எருக்கலம் பூ இருந்திருக்கு. எருக்கலாம் பூ, அந்த பூ அதை உடைச்சு அது மண்டையில வச்சிருக்கு. எப்படியோ பால் அடிச்சிருச்சு கண்ணுல. அடடா, கண்ணு சுண்டிடுச்சு. இப்போ ஒத்த கண்ணை சுண்டி இல்லடா அரினாச்சு மேனே. என் தேவதை உள்ள வந்திருக்கா. ஓ, அந்த பொண்ணு. ஆனா எங்க அம்மா சொன்னுச்சு, அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு எல்ஐசி சீட்டு போட்டா கூட உடனே கிருன்னு ஏறி கடனை முடிச்சிரும். அப்படி அழகு நடந்து போயிருக்கா. நட்டுவாக்களெல்லாம் பயந்து ஓடி இருக்கு. அழகுல மயங்கி ஓடிடுச்சு. ஆனா இப்ப சொல்றேன், தவளை வீரம் பட்டியல என் பொண்டாட்டியோட அழகா எந்த பொம்பளை இருந்தாலும் மண்ணை வாரி தூத்துவேன். அதெல்லாம் ஓடிருங்க. அப்ப இந்த 18ஆம் பணியா கருப்பா நல்ல பொம்பளையா எனக்கு அமையணும். உனக்கு ரெட்டை கடை வெட்டுறேன். கடாயை 5 மணிக்குள்ள வெட்டுவேன். அதுக்கு மேலே வெட்டினா செவரொட்டியை கலந்து சுட்டு தின்றுவாங்க. கருப்பாட்டே அரும்பு குறையப்படாது. அப்படி குறைஞ்சுன்னா எல்லைக்கு நான் டிக்கெட் எடுக்காமே வந்து மாட்டோம்டா பஸ்ஸில். என் அழகு தேவதை வர்ற. அவ பேர் என்ன தெரியுமா? பேரு என்ன பேரு? பேரு பாக்கியலட்சுமி. பாக்கியம். ஏன் முன்னாடி நீ என்ன கூப்பிடுற? கூப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கூப்பிடுங்க.
பாக்கியம். பாக்கியலட்சுமி, அடடா, ஊரு பொம்பளைக்கு பூரா அப்படியே போறாம எல்லாருக்கும் அப்படி கண் அழகு வட்ட பிள்ளைய கட்ட போறானே, நம்ம அழகு இல்லைன்னு சிச்சுக்குங்க. எல்லாம் உங்க அழகுல சிரிக்கிறாங்க. அடடா, என் பொண்டாட்டி வந்ததுலேருந்து நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். வெக்கம். பாக்கியம், இந்த மேடையில முடி ஓட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் என்ன ப்ரோ? யாரோ என் கம்பு கூட்ட கிசுகிசுன்னு வந்துட்டு போனாங்களே, யாரு? அப்ப என் மனைவி வந்துட்டாளா? டட். என் பாக்கியலட்சுமி வந்துட்டாளா? வந்துட்டாங்க. நீ என்ன மேத்துக்குள்ள வந்த? அண்ணி கூட்டிட்டு வரேன். பாக்கியலட்சுமி, அடடா, வாடா வாடா. அழகு. என்னடா தேன்றாட்டு எடுக்கிற உங்கள மாதிரி வர்ற? இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கு முகம். நீ பார்த்து அழகுல மயங்கிருவீங்க. ஏப்பா அந்த காலை எங்கனே பார்த்துருக்கனே, அதே கை என்கிட்ட பண்ரோட்டியா வாங்கி திண்ட கை. ஆமா, ஜானி வரைக்கும் இருந்துச்சுல. இருப்பா, அழகு ஓட்ட பொண்ணுன்னு எங்க அம்மா சொன்னிச்சு, பொய் சொல்லாது. என்ன முக்காடை போட்டு வர்ற? கேத வீட்டுக்கு வந்தவன் போல மாதிரி. வெக்கம். தொடாதீங்க. என்ன தொண்டை மைத்த புருங்க மாதிரி இருக்கு. தொடாதீங்க. பேஸ் வாய்ஸ். பேஸ் வயசா? மச்சா, நீங்க தான் ஒழுங்கா சொல்லு முண்டை அரைஞ்சு விடுறேன். அப்புறம் தொடுற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது கல்யாணத்துக்கு முன்ன. வயசு பிள்ளை தொடாதீங்க. எப்படி வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா. கண்ணு கிளியாத பொண்ணு. நீ ஏன்டா ஓமத்தர வைக்கிற மாதிரி மைக்க பிடிச்சி பேசியிருக்க? ரஞ்சித், இதுல மிஸ் ஆச்சுன்னா உன்னை தூக்கி போட்டு குழந்தையே வரும். இல்ல மிஸ் ஆகாது. நீ தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க அழகான பொண்ணு. அந்த வாய்ஸ பாருங்க. பாத்தியாரே வா வண்டிக்கோ இரு இஷ்டப்படி என்ன கட்டி பூரி அட நீயாச்சு நானாச்சு. எப்படி பாட்டுன்னு பாருங்க. நீ பாடும் போது 25 செந்தட்டிய புடுங்கி அரைச்சு இதுல அப்பன மாதிரி இருக்கு. 5 கோடி மைத்த புடுங்கி கடின்னு வேற பாட்டு பாடு. பாக்கியம். அடிக்குது குளிரு. அது சரி அது சரி. அவு சாரி சும்மாரி மொல்ல மாதிரி முண்டை. முல்லை பூங்கொடி கம்பை தேடுது. ஐயோ, ஆயிசேகனே கேட்டிருக்கேன். முதலிரவுக்கு ரெடி ஆயிருச்சு. ஒளியிலே தெரிவது லொல்லா. இன்னும் 250 நாளைக்கு எனக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதடா. அதான் பொம்பளையால ஊரா அந்த மூச்சிய பாருங்கத்தா. நல்லா முச்சிக்கா கிடந்தா எப்படி கிடக்கு பாரு. அது ஜாக்கெட்டை பாரு, தங்க கிளீட் கலர். எவன் கூடிய கடுக்க 800 ஒட்டு வச்சிருக்கிய என்ன? சும்மா இருங்க, கண் பார்வை ஓட்டுரும். சும்மாவே சூடத்தை பொறுத்து. ஆனா நீனா பஸ்ல ஓனேனா எந்த பஸ்லயும் உனக்கு டிக்கெட் வாங்க மாட்டாங்க. ஆமா, இப்ப ஓகே தானே விட்டுருக்காங்க. பசு பூரா நீயாத்தையும் போகணும், ஒரு பொம்பளை உள்ள உட்கார மாட்டான். இல்ல மச்சான், பஸ்லயும் ஓசிதான் மாசமான 1000 ரூபா தரம் இருக்காங்க. மாசம் 1000 ரூபா மாசமானா இல்லையா? ஏத்தா என்ன மச்சான்? ஐயோ அண்ணே, இதை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு 150 ரூபா விடுங்க. நாடகம் பார்க்குற ஆம்பளை ஊரா ஏழை கடையா நடத்துற? அண்ணே, சேலை எங்கன கலான்ற? சரி, எல்லா பொம்பளையும் மசத்துல பூ வைப்பா, நீ என்ன ஆணி அடிச்சு வச்சிருக்கிய? என்ன உன் பக்கத்துல வரும்போது வேப்பன நாத்தான் ஆச்சு. உன்னே போய் எனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க. என்ன அழகு! என் அழகுல நீ காவாசி விட வர மாட்ட. சோழியை முடிச்சே விட்டாங்களே. என்ன செய்யறது? என்ன இருந்தாலும் அப்பா அம்மா சொல்ல கேட்டான் ஆகணும். என் வாழ்க்கை இப்படி போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்குன்னு அழகு இல்லை, ஏதாவது கொஞ்சம் அனுசரிச்சுங்க மேடம். எத்தனை 99 பேர் இது வரைக்கும் பார்த்தாங்க என்னைய. செருப்பிட்டு அடிக்கவா?
எதுக்கு பார்த்தாங்க? மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாங்க. உன்னை பார்த்துருக்காங்களே, இங்கே நம்பர் இருக்கா? அதில் ரஞ்சித் ஒருத்தனாடா, ரொம்ப கண்ணு உள்ள வாங்குதாடா. அண்ணே மச்சான் நீங்க வாங்க. தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. தாலி எட்ட உள்ள ஒரு நெஞ்சாங்கூட்டுக்குள்ள மனசுக்குள்ள ஆசையை வளர்த்து கிடக்க போய் உள்ள ஐயோ ஆசையை வளர்த்துக்கிட்டு என் சிவாஜி கிடைச்ச பேரு ஆசையை வளர்த்துக்கிட்டு வீடா உனக்கு வயசு இருக்கு, பருவம் இருக்கு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பாக்கியலட்சுமி. மச்சான் நீ கெட்டி பிடிக்கிட்டு எனக்கு ஒரு நீ கட்டி பிடிக்கும் போது எனக்கு முழுக்கு முழுக்குன்னு குத்துதே. அதை நான் வெளியே சொன்னனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்த? கிடக்குற சோடா முடியெல்லாம் தெரிஞ்சுட்டு வர்ற உன்னையோட. வாங்கிட்டு வந்தாரா ஐயா? என் பொண்டாட்டிய கூப்பிடுறேன். நீ பாக்கியலட்சுமி, அவன் பேர் புஷ்பலட்சுமி. என்னங்க யார் இந்த பொம்பளை புள்ள? அது மணப்பாறையில் கிலோ 3 ரூபாய்னு வித்தாங்க. அதையே நீங்க வாங்குனீங்க? வேற பைசா இல்லை, உனக்கு 1 கிலோ யூஸ் ஆகும். மாமா யார் இவ? அவதான் மை கப்ளிங். டப்ளிக்கினா கப்ளிங் தான் ஓஸ் மாட்டுறது. ஏன் இதுல ஓஸ் மாட்ட முடியாதா? அது துருவேறிச்சுனோ. பக்கமேல நீங்க சொன்னது அப்ப உண்மையா? இது ஒருஞ்சி ஓஸ், அது கப்ளிங் 3 இன்ச்சி கப்ளிங். அப்ப நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களா? இந்த பொம்பளை நீங்க வச்சிருக்கீங்களா? அவதான் உங்க அக்கா. அக்காவா? என்கிட்ட அப்படி என்ன இல்லன்னு இவகிட்ட பாத்தீங்க? உன்கிட்ட எல்லாமே இருக்குன்னு என்கிட்ட பார்த்தாரு. என் புருஷனா எனக்கு மட்டும்தான், என் புருஷனா எனக்கு மட்டும்தான். சொந்தமா வந்தனா நினைச்சேனே, அட எடுபட்ட முண்டை, நாதாரி முண்டை, மொல்ல மாதிரி முண்டை, அவசாரி முண்டை, லொப்ப முண்டை. அட போடாத பக்கம் எடுபட்ட பயல. இல்ல என்ன என்னடி நாதாரி முண்டை, ஊரை கடுத்த முண்டை. ஏண்டி உனக்கெல்லாம் பொம்பளை ஆம்பளை கிடைக்கல, அடுத்த புருஷனை தூக்கி விட்டு ஏறுற முண்டை. கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் வாயில வச்சுட்டு கடுக்கு. பாக்கியம் மடு விலகுது பாக்கியம். அட போடா நீ ஒரு மனுஷனுக்கிட்ட. வீட்டுல கிளி மாதிரி பொண்டாட்டிகளை குரங்கு மாதிரி வப்பாட்டி. பாக்கி வாக்கி எதனா முடிச்சிட்டு பாக்கியம் அமுக்குற? அவன் பேச கட்டி உடுப்பி எடுக்கிறாங்க. ஓ என்ன எனக்கு புரியுது. அடி பாவி, டவுசர் இல்லாம சவுச்சவுக்கா கலர் வாடி ஊர்ல சவுச்சவுக்கா இறங்கி. வாங்கின பையத்துக்கு பொம்பளைய பாரு, பொம்பளைய ஆட்டி அலப்பி இந்த ஊரை கெடுத்தின்னுகிட்டு ஒழுங்கா பேசி ஒட்ட புடிச்சிட்டு நான் அறுத்து புடுவேன். அறுத்து என்னடி ஒண்ட வந்த படாரி ஊரு படாரிய விரட்டுச்சான். ஒன்னும் தெரியாத பாப்பா 1 மணி பாட்டா வாடி கொடுமை கொடுமை கோயில் போன அங்க இருக்க சிங்கி 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 காலை பாரு, காலை பாரு. சே ஐயோ ராதா, கால்ல ஒருத்தலா, கையில ஒருத்தலா, மண்டையில ஒருத்தலா. ஏய் ஏய் அது உன்கிட்ட இல்ல. ஐயோ ஏமா இதுல விடு. 2 பேரும் ஒரே புருஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க தான் அனுசரிச்சு விறக பார்த்து. எப்படி மச்சான் 2 அடுப்பா இருக்கு, ஒரு விறகு எப்படி அங்கிட்டு அந்த ஒரு விடகளை வச்சிட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். போ போடி, நீ ஒரு பொம்பளை போடி. அங்க என்ன தெரியாது? ஏய் இதெல்லாம் தெரியாது. அடி மேல போடு. அவன் சொன்னாங்க அந்த அவன் பூலாட்ட சொன்னாங்க. அது மாதிரி நீ சண்டை உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ ஆல்ரவுண்டர் ரஞ்சுத்த போட்டுக்கிட்டு பண்ணுனது, நீயே பெட்டியார போட்டு பண்ணது எனக்கு தெரியாது. நீ வீரகார தூக்கி போட்டு பண்ணது எனக்கு தெரியாது. அடடா. நீ வீடியோ எடுக்கறால தூக்கி போட்டு பண்ணது எனக்கு தெரியாது. ஏண்டி நீங்க சண்டை ஓட்டா எங்களை ஏண்டி மானத்தை வாங்குறீங்க? என் குடும்பம் மான அப்படி தெருவுல போய் நக்குது. பொம்பளைய பாரு, பொம்பளை நல்ல பொம்பளை பிடிச்ச பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கிய வாடி. அப்படிக்கு நச்சு 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 நச்சு. தேங்காய்ல மாதிரி நச்சு நச்சு நான் வச்சுக்கிட்டு நன்மைகளை நச்சு 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 நச்சுக்கி விடுவேன். நச்சுக்கி அடி ஏன் புருஷன். ஐயோ உன் ஒளிநாடாவ மூடு பாக்கியம். நீ யோக்கியம் இல்லாம தான் இந்த பாக்கியம் பிடிச்சிரு. பேரை பாரு, பாக்கியம் போட்டுடுவோம். நீ அழுகாத பாக்கியம். நீ அழுகும் போது உன் வாய் கிளியாஞ்சட்டி திரிமாரியே ரஞ்சூத்து ஒன்னால வந்ததா இவ்வளவு? எங்கடா
பிடிச்சிங்க இந்த பொம்பளைய பாரு பொம்பளைய மணிவண்ணா நீ என்னம்மா அழகு அங்க வர எம்புட்டு அழகா இருக்கு அந்த பொம்பளை பிள்ளை. அழகா பார்த்து நீ பேசுறியா? ஆனா கண்ணு கட்ட கபோதி காலை பாரு கறி கட்ட மாதிரி. என்னை பார்த்து அச்சமில்லாம ஒண்ணுமில்ல. ஏண்டி என்கிட்ட இருக்கு உன்கிட்ட இருக்கா? என்கிட்ட அழகுல குறைச்சடா, அந்தஸ்துல குறைச்சடா, அன்னத்துல குறைச்சடா, கிண்ணத்துல. பாவாடை கலட்டு புடவை இல்லையா இருக்கா? நான் வருஷத்துக்கு 10 புள்ள பெப்பேன். நீ எங்கடி போட்டுட்டு பெப்ப? ஆமா பெப்ப உன் வாயில வச்சுக்கிட்டு. எங்க நல்லா பொம்பளை எப்படி பெப்ப? நீ எப்படி பெப்ப? நான் பொளந்துக்கிட்டு பெப்பேன். நான் அப்படித்தான் பெப்பேன். நல்லா பெப்பையே ஓண்ட போட்டு கருப்பு பையன். நான் பாப்பா இப்போ இந்த இடத்துல நான் மல்லாக்க படுத்துக்கிட்டு பெப்பேன். நீ பெப்பியா? ஓண்ட கருப்பு பையன் சுருக்கு பையா இருக்குடி. அந்த சுருக்கு பைய தூக்கி மாட்டிட்டு சாவுடி. நாதாரி முண்டை பாடி என்கிட்ட. 2 பேரும் சண்டை போட. ஏய் ராதா இவ்வளவுக்கு பிரச்சனைக்கு நீதான் காரணம். உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சா சரியா போயிடும். என்ன பேச்சு பேசுற? ஒரு பொம்பளை இருக்க இன்னொரு பொம்பளை இழுத்துட்டு வர. 2 பேரும் சண்டை போடாதீங்க. வாடாங்கிட்டு காலையில போகும்போது 2 பேத்தையும் கடமாட்டில் விட்டு போயிரு. கர்ம நீ யூஸ் பண்ணத நான் யூஸ் பண்ணுவேனாடே. தங்கச்சி வள்ளி தங்கச்சி வா. அந்த நியாயத்தை வந்து சொல்லுமா. வாமா வெளியில வாமா. நீ முதல்ல வெளியில டர் புர் அப்படினா 100 வருஷம் நல்லா இருக்கு. இவங்களுக்கு தெரியும். அவங்க யாரு? அண்ணா இவங்கள தெரியும். அவங்க அவங்க யாரு? நான் தான் அண்ணி. நீங்க அண்ணி. அவங்க நாத்துனா. எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனா நீங்க நாத்துனா. அண்ணே எனக்கு தெரியாம என்ன ஏத்துனீங்க? அன்னைக்கு அதுக்கு வயித்தால வச்சு குளுக்கோஸ் ஏத்துனே. அப்படி ஏத்துனா நாத்தனா வருமா? அப்ப பக்கத்து பட்டில நான் படுத்து கிடந்தே ஒரே ஏத்தா ஏத்திட்டேன். போதும் தா. தாலியத்தை ஏத்திருக்கா. 1000 தான் இருந்தாலும் உனக்கு உங்க அண்ணி. அண்ணா நல்லா வாயில வந்துரும். அண்ணி. அண்ணா இவங்க மாசமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ 3
பாக்கியலட்சுமி தெரிஞ்சா 3 மாசம் யாருக்கு? உனக்கு தாண்டா களவாணிப்பல. அண்ணா இவங்களுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கு? வெள்ளாட்டம் ஜெயிச்சல அந்த சமாளிக்கிறேன் பாரு. இவங்களுக்கு குழந்தை பிறந்தா நானே நினைச்சு பாக்குறேன். சொல்ல விட மாட்டியா? இதோட அம்பட்டு பேர் அவ்வளவுதான். இதுக்கு பிள்ளை வெளுக்குமா? இதுக்கு பிள்ளை வளர்ந்தா எப்படி இருக்கு? பிள்ளை வளர்ந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அதோட டாக்டர் அவ்வளவுதான். இது யூனிட்ட மர பாக்கியம் பாத்துட்டு போறாங்க மச்சான். என் வந்த மச்சான் மனசுல வந்து கள்ளங்கவடம் இல்லாம இருக்கத வஞ்சகம் இல்லாம காமிக்கிறேன். நீ நடு வீதியில முண்டமா குளிச்சா கூட ஒரு வய உன்னை ஆனா ஒரு வய கூட பார்க்க மாட்டேன். ஆனா நீ விட மாட்டாடா களவாணிப்பேல. உன்னைய பார்த்தா பொம்பளை ஆசை புழு புழுன்னு வரும். போ போடி. அம்மா உன்னைய பார்த்தா தான் கவருது வாரு. உன்னைய பார்த்தா கவராலதான் கவருது. ஒரே வேட்டுதான். ஒரே விரட்டு பரோபட பாப்பா. பாப்பா இல்லைன்னா ஓடி போயிருவோம். ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம். பொம்பளையும் விட மாட்டேங்கிறா. பொம்பளை பிள்ளை நல்லா சேலை எடுத்து பெண்களுக்கு ஓயாதவள என்ன வேலை? என்ன மாதிரி தெரியுதா? இருந்தாலும் தெரியும். அதான் நான் 1 மணி நேரம் பார்த்து போதும் தான் எடுத்து நோளாலும் தங்கச்சி. நான் வேலை என்ன பாக்குறேன். என்னடா அது காக்கா செத்து போச்சு? என்ன இதுவே உன்கிட்ட ஒரிஜினல் இல்லையே, அதாவது ஒரிஜினலா இருக்கா? தவளை வீரம்பட்டியில ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சான்னு மக்கள் பூரா கேட்டாங்கடா. மக்கள் பூராவும் சொல்லுவாங்க, தவளை வீரம்பட்டியில ராதாகிருஷ்ணன் வந்து மொத்த புருவனான்னு சொல்லட்டும். அது மண்டே பாருமே, இந்த கோழி மசுரை புடுங்கினா அப்படி இருக்கா? நான் மேல நின்று பாக்குறேன், நீங்க கீழே நின்னு மடக்கு தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும்.
ஆ